வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் விஜயா அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னோட 3 பிள்ளைகளையும் என் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்த 2 மருமகள்களும் ரொம்ப தங்கமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை எப்போதும் போல் இப்போது விஜயாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. நீ 2 மருமகள்னு பிரித்து பேசக்கூடாது விஜயா, நமக்கு வந்த 3 மருமகளுமே ரொம்ப தங்கமானவங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குணத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ருதியும் ரோகிணியும் பணக்கார பொண்ணாக இருக்கலாம், ஆனால் குணத்தில் மீனா மாதிரி வர முடியாது அப்படின்னு பேசுகிறாரு. நம்ம பசங்களை பற்றி நமக்கு தெரியும், அவங்க எப்போ கோவப்படுவாங்க, எப்போ எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். ஆனால் 3 மருமகள்களும் பற்றி நமக்கு தெரியாது, நம்ம தான் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் ரோகிணி அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க, கையில் பால் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படி நீ வரதை பார்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட் நைட்டுக்கு நீ பால் கொண்டு வர மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். மக்கள் இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. எல்லாம் அந்த முத்து பையனால தான் எங்கள் அப்பாவுக்கே டென்ஷன், அவன் என்னடானா நான் பணத்தை தூக்கி ஓடினதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ருதியோட சப்போர்ட் நமக்கு எப்போதுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. அவளோட ஸ்டேட்டஸ் நமக்கு நிறையா விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ எப்போ பார்த்தாலும் அவள் தான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, நீயும் மலேசியாவிலேருந்து வந்தவ தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். அந்த ஸ்ருதி என்ன ரொம்ப ஓவராக தான் பண்ணுறா, எங்கள் அப்பாவை போய் கட்டி பிடிச்சிக்கிறா அப்படின்னு சொல்லி கோபப்படுறாரு மனோஜ். அவள் மாடர்ன் பொண்ணுங்க, அவள் அப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. நீ தான் மலேசியாவிலேருந்து வந்த, நம்ம கல்ச்சர் தெரிஞ்சு எவ்வளோ அடக்கமாக நடந்துக்கிற அப்படின்னு மறுபடியும் அதே பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு மனோஜ். ரோகிணி மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, முத்து எப்போ பார்த்தாலும் ரவி கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாரு, இப்போ நீ ரவி கூட நல்லா பேசினேன்னா உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஒரு பாண்டிங் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் எனக்கு புரியுதுன்ற மாதிரி மனோஜுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் ஸ்ருதி ரவிட்ட உங்கள் அப்பா உண்மையிலே ரொம்ப பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து பேசினாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டு குடும்பத்துலலாம் நான் இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. நான் எப்போதுமே வீட்டில் தனியாக தான் இருப்பேன், என்னோடய ஒர்க் நேச்சரும் அதே மாதிரியே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் நான் என்னோடய அம்மா அப்பாவை கூட பார்க்காம 4-5 நாள் கூட இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அங்கிள் இன்றைக்கி பேசின விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்லேயே எனக்கு உனக்கப்புறம் அங்கிளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. உண்மையிலே எங்கள் அப்பா எங்களுக்கு ஹீரோ மாதிரி தான், ஆனால் அவரை நான் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டே நினைக்கிறப்ப தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கிறாரு. பழசை பற்றிலாம் பேச வேணாம், அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. ஒரு பக்கம் முத்துவை காமிக்கிறாங்க, முத்து தூக்கமே வராமல் அங்கங்கே நடந்துட்டுருக்கிறாரு. எப்போதுமே படத்துடனே தூங்கிடுவேன், இன்றைக்கி என்ன தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிட்டுருக்கிறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.